மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர ஒரே விஷயம் என்னன்னாக்கா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்க்ளைமர் தான். மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். கரெக்ட் தானே? எல்லாருமே இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆடை பார்க்கும்போது இந்த டிஸ்க்ளைமர் வரும் கூடவே. நமக்கு அது லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமா கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம். அந்த டிஸ்க்ளைமர் மனசுல பை ஹார்ட்டா தெரியுது நமக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும்தான் ரிஸ்கா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல எல்லாம் ரிஸ்கே இல்லையா? இதுதான் இந்த வீடியோல உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் நான். ஃபர்ஸ்ட், நம்ம எல்லாருமே பரிச்சயமா ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அசெட் கிளாஸ் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் டெபாசிட். சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? அஃப்கோர்ஸ் தேர் இஸ் அ ரிஸ்க் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேர் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 7% இருக்கும். அது ரினிவலுக்கு வருதுன்னா இப்போ அதே 7% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமா? இன்னைக்குன்னா கிடைக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5.5% தான் கிடைக்கும். இது பேர் தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் ஏதோ ஒரு ரிஸ்க் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, அடுத்த பரிச்சயமா இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது கோல்டு. ஸோ கோல்டில் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னாக்கா கோல்டில் 2 விதமான ரிஸ்க் இருக்கு. முதல் ரிஸ்க் ப்ரைஸ் வேல்யூவேஷன் ஃப்ளக்சுவேஷனுங்க. ப்ரைஸ் கோல்டில் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். பட் நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும், ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த வேல்யூவேஷனை நம்ம டெய்லி பார்க்க முடியுது. அந்த ப்ரைஸஸ் கம்மியாகிறது அதிகமாகிறது பற்றி நம்ம நல்லா தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. ஆனால் கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ நம்ம அந்த ப்ரைஸ் மேலே போகிறது கீழே வர ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்க்க முடியறது இல்லை. வி அஸ்யூம் நம்ம காசை கோல்டில் போட்டால் ரொம்ப சேஃப்னு. அஃப்கோர்ஸ் கோல்டு ரொம்ப சேஃபான ஒரு அசெட் கிளாஸ் தான், டவுட்டே கிடையாது. ரொம்ப சேஃபான அசெட் கிளாஸ். ஆனால் அதுலேயும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதுதான் இது கோல்டோட ஒரு பெரிய ஒரு ரிஸ்க். ரெண்டாவது ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் ரிஸ்க். நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கோல்டை வாங்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு லாக்கருக்கு நீங்கள் ஹையர் பண்ணணும். அந்த லாக்கருக்கு ஏதோ ஒரு இயர் ஆன் இயர் ரெண்ட் பே பண்ணணும். தட் இஸ் அனதர் அடிஷ்னல் காஸ்ட். அவ்வளோதான். பட் கோல்டு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் அது. பட் it also comes with and price fluctuation. மூணாவது நமக்கு பிடிச்சமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிளாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ங்க. ரியல் எஸ்டேட்ல ஏதாவது ரிஸ்க் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே 2 விதமான ரிஸ்க் இருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட்ல பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு 2 பெரிய ரிஸ்க்னாக்கா, ரொம்ப சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட், தப்பே கிடையாது, தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் இட். பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ரைஸ் வேல்யூவேஷன் ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இல்லிக்விடுங்க. நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஈக்விட்டியோ விற்கணும்னா கரெக்டாக வித்துட்ட பிறகு 4வது நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்துடும், நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். T+3 days தான் டர்ன் அரவுண்ட் டைம் இருக்குது. ஆனால் ஒரு ரியல் எஸ்டேட்டை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 6 மாதமாவது ஆகும். ஒரு பையர் ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரைஸ் நெகோஷியேட் ஆகணும், பையர் அந்த ப்ரைஸ்க்கு அக்ரீடு ப்ரைஸுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகணும்னா இட் டேக்ஸ் 6 months. அதுதான் அதில் 2 ரிஸ்க் இருக்கு ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். பட் அதர்வைஸ் இட்ஸ் அ குட் அசெட் கிளாஸ். நிச்சயமா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஷுட் கோ இன் டு ரியல் எஸ்டேட் ஆல்சோ. சரி, இப்போ கடைசியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பெரிய ஒரு ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு கேட்டாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது, வாலட்டைலான இன்ஸ்ட்ருமெண்ட். அது ரிஸ்க்குக்கும் வாலட்டைலுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, வாலட்டைல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி வருஷம் உங்களுக்கு ஒரு லீனியர் ரிட்டர்ன்ஸை கொடுக்காது. ஃபிக்ஸட் டெபாசிட் 5.5%னா இந்த வருஷம் 5, அடுத்த வருஷம் 5, அடுத்த வருஷம் 5. இன்கேஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படியே இருந்ததுன்னா கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் ஆவரேஜ் ரிட்டர்ன் சொல்லக்கூடியது 11.9%. சரி, 12ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 12% ரிட்டர்ன் வருஷம் வருமானா கண்டிப்பாக வராது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஈக்குவல் டு வாலட்டாலிட்டி, ஈக்குவல் டு அந்த ஷார்ட் டேர்ம் அன்சர்டனிட்டி. மேலேயும் கீழேயும் அது போயிட்டு தான் வரும் அது. பட் நீங்கள் 5 வருஷத்துக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் செஞ்சு இருந்தீங்கன்னாக்கா 12% ரிட்டர்ன்ஸ்க்கு ஒரு பெரிய 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 ஒரு பாசிபிலிட்டி. ஐ வுட் சே தட் 99% பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் 12% ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா 5 கம்ப்ளீட் வருஷம் நீங்கள் இன்வெஸ்டடாக இருக்கணும். ஸோ எல்லா அசெட் கிளாஸ்லேயும் ப்ராடக்ட்லேயும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிஸ்க் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க் பேர் தான் வாலட்டாலிட்டி. இந்த வாலட்டாலிட்டியை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பை ஸ்டேயிங் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். நீங்கள் ஈக்விட்டியில் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பிஹேவியர் வந்துடுச்சுனாக்கா கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்கியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. இட் இஸ் ஒன்லி வாலட்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ
ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங்கர் பீரியட், டேக் ஹோம் அட்ராக்டிவ் ரிட்டர்ன்ஸ். இதுதாங்க ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிள் ரூல். ஐ எம் சதீஷ். உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றின ஏதாவது ஒரு அட்வைசரி ரெக்கமெண்டேஷன் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அபவுட் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபைனான்ஸ் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் முக்கியமாக ஸ்டே டியூன்டு டு திஸ் சேனல். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னாக்கா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். இது இன்னும் நிறைய பேர் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஐ see you with another interesting video. See you. Bye bye.